மோட்டு பத்லு, இது என்னது? நீங்க புது வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா சார், வேலைக்கு போற அப்பா அம்மாவோட சிரமத்தை குறைக்கிறதுக்காக அவங்க குழந்தைங்களை இங்க கொண்டாந்து விட்டுட்டாங்கன்னா நாங்க அவங்கள பத்திரமா பார்த்து போயிட்டு எங்க வேலை. ஓ, ஓகே மோட்டு, ஆல் தி பெஸ்ட். குழந்தைங்களை நல்ல விதமா பாத்துக்கிறதுக்கு அவங்க வசதியை செஞ்சு தருவாங்க, நிறைய காசும் தருவாங்க. சிங்கம் சார், நீங்க வந்ததும் வந்துட்டீங்க. உங்க ராசியான கையால இந்த தேங்காவை உடைச்சு ஆரம்பிச்சு வைங்க. ஐயோ அம்மா. தொப்பியை ஒழுங்கா போடுங்க. சிங்கம் சார், நீங்க உடைச்ச தேங்காய் சரியா உடையல சார். மறுபடியும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க கீழே விழுந்த போர்டை எடுத்து மேல மாட்டுறோம் சார். அந்த போர்டு அப்படியே கீழே இருக்கட்டும். நான் இங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் அதை நீங்க மேல மாட்டுங்க. மறுபடியும் அந்த போர்டு வந்து என் மண்டை மேல விழுந்தா அந்த வலி என்னால தாங்க முடியாது. கதை முடிஞ்சது. அட கடவுளே. மறுபடியுமா? ஐயோ, மோட்டு பத்துல இருக்கிறது பெரிய டேஞ்சர். ஆமா, நான் உடனே கிளம்புறேன். அவனுக்கு உடைக்க தெரியல, நாம இதை உடைப்போம். அட கடவுளே, இங்க என்ன நடக்குது? அதுவா சாத்திக்க. என்னடா செல்லும், என்னடா குட்டி, அம்மு குட்டி. வாங்கம்மா, சொல்லுங்கம்மா. நீங்க ஒரே ஒரு நாளைக்கு என் குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறீங்களா? உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் கொடுக்கறேன். உண்மைதான். சரிங்க, நாங்க இந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறோம். ஆமா, நீங்க ஏன் அந்த குழந்தைய வச்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா என் பின்னாடி ஒரு ஏலியன் வந்துட்டு இருக்கு. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. அது நாளைக்குள்ள நான் முடிச்சாகணும். அதனால இவனை வச்சுக்கோங்க, நான் நாளைக்கு வரேன். பச்சை புடவை கட்டினாக்கா கொஞ்சம் நில்லுங்க. இந்த குழந்தையோட பேரை சொல்லிட்டு போங்க. போது விடு பத்தலு, அவங்களுக்கு என்ன அவசர வேலையோ? புச்சுக்குட்டி, இந்த பாலக்குடி பசிக்குள்ள உனக்கு. ஏன் இப்படி குழந்தை குலுங்கி குலுங்கி சிரிக்குது மோட்டோ? குழந்தையா இல்ல கோட்டானா இது? இப்படி பாட்டில உடைச்சிருச்ச, பரவாயில்ல, வேற பாட்டில எடுத்து கொடுப்போம். ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்குல்ல. ஆஹா, குழந்தை எங்க போச்சு? இங்க இல்லையே. இந்த குழந்தை எப்படி அது மேல போச்சு? ஆஹா, குழந்தைங்க தவளோன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இல்ல நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் பத்தலும் பறக்குது. ஆஹா, பறக்காத சொன்னா கேளு, மரியாதையா கீழே வந்துரு. எங்களை அடைய வைக்காத, தயவு செஞ்சு கீழே வந்துரு. பத்தலும் சீக்கிரமா புடிடா அந்த குழந்தைங்க, புடி. ஆஹா, வெளியே போயிடுச்சு. எங்க போனாலும் கூட விட மாட்டேன். என்ன சத்தம் போடிச்சாயா அம்மா? ஐயோ, இது மனுஷ வம்சத்தை சேர்ந்த குழந்தை இல்ல மோட்டோ. அந்த அம்மா சொல்லுச்சு இல்ல, ஏதோ ஏலியன் அப்படி இப்படின்னு. அது ஏலியனோட குழந்தை தானே நான் நினைக்கிறேன் மோட்டோ. இது குழந்தை ரூபத்துல வந்த ஒரு கொலைகார பேயின்னு நினைக்கிறேன். வந்துரு, வெளியே வந்துரு, வந்துரு. குட்டி பாப்பா, ஏற்கனவே இவனுக்கும் எங்களுக்கு
ஐயா ஐயா மோட்டோ எஸ் ஆயிடலாம் ஆஹா பயில்வான் நம்மள பஞ்சராக்கிடுவோம் போல இருக்கு. ஏய் மோட்டு பத்துல உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? என் வீட்டுக்குள்ள வந்து என் மேல ஏறி விளையாடுறீங்களா? உங்களுக்கு என்ன பண்றேன் பாருங்க. அடுத்த ரவுண்டா ஐயோ குடு குடு பாப்பா குட்டி குடு பாப்பா குட்டி பாப்பா குட்டி குடுத்துரு ஐயோ யூட்டன் எல்லாம் அடிக்கணே அம்மா இவ்ளோ நேரம் நீ வாங்குனது பத்தலல? இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன்னு. அம்மா அச்சச்சோ சக்க 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 ஆஹா அடுத்த டார்கெட் நான் தான் போல இருக்கு. பண்ணுவியா? சொல்லு ஐயோ சொல்லுடா. அவ்வளவுதான். ஆ, மொட்டை மண்டையா ஏன் மண்டையிலே அடிக்கிறியா? இதா. இன்னைக்கு அந்த கடவுளே வந்தாலும் உங்களை என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாதுடா. எங்கடா கூட்டிட்டு போகுது? ஏய். ஏண்டா, என் வீட்டு சுவரை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்தீங்களா உங்களை? ஏய் இத வரேன்டா. பின்னாடி போட்டானா? எங்களை இப்படி பழி வாங்குறியே, தயவு செஞ்சு எங்களை காப்பாத்து. சொன்னா கேளு, காப்பாத்து. பூபுவா? அட செவர் கொஞ்சம் கூட உடையல. ஆனா மோட்டு பத்துல எப்படி உள்ள வந்தாங்க? நான் கண்டதெல்லாம் கனவா இல்ல நனவா? ஒரே குழப்பமா இருக்கு. இருந்தாலும் அவனுங்களை பின்னிட்டேன்ல. அழகா கூட்டு போய் எங்கேயாவது போத்து விட்டுறேடா. நீ எல்லாம் ஒரு குழந்தையா? அம்மா கையா சீக்கிரமா பத்தலோ, எனக்கு ரொம்ப பசிக்குது. சூடா சமோசா சாப்பிட்டா சரியா வரும். கோடிப்பட்ட குள்ளாரி நாடிப்பட்டி நொட்டாரி இதே மாதிரி அமைதியா இருக்கணும். பிரச்சனை எதுவும் பண்ண கூடாது. உனக்கு குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தரேன் செல்லக்குட்டி. பாசக்கார பயப்புள்ளையா இருக்கானே. அன்னைக்கியா யாராவது காப்பாத்துங்க, எப்படியாவது காப்பாத்துங்க. தயவு செஞ்சு காப்பாத்திடுங்க. அட என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப நான் காண்றதெல்லாம் கனவா? ஓ ஆமா, பகல் கனவு. அட நான் பாக்குறதெல்லாம் கனவுதான். நான் போய் படுத்து தூங்க போறேன். குழந்தை நீ சாதாரண குழந்தை இல்லைன்றத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். உங்க அம்மா வந்து உன்னை கூட்டிட்டு போற வரைக்கும் தயவு செஞ்சு எங்க 2 பேர்கிட்ட சமத்தா இருக்கணும், புரியுதா? அட கடவுளே, நான் அந்த ஜான துரத்தி கலைஞ்சு போயிட்டேன். அதனால மோட்டு பத்லு நீங்க அவங்கள பிடிக்கிற விஷயத்துல எக்ஸ்பர்ட்னு எனக்கு தெரியும். அதனால பைக் எடுத்துட்டு போங்க, அவங்கள பிடிச்சுக்கிட்டு போங்க போங்க. சிங்கம் சார், நாங்க இந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறதுல ஈடுபட்டு இருக்கோம். இந்த சிங்கம் இங்க இருக்கும்போது அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் அவனை பிடிச்சிட்டு போங்க. சீக்கிரம் போங்க, சட்டத்தின் மீது ஆணைய சொல்றேன், போங்க. அட கடவுளே, இந்த குழந்தை என்ன பண்ணுது? ஏய் மரியாதையா சொல்ற, கீழே இறங்கி போ, பறக்காத. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், நில்லு. பறக்கு, இங்க சொன்னா கேளு. இறங்கிடு, கீழே இறங்கிடு, சொன்னா கேளு. நில்லு, வேடா, என்னால முடியல, சொல்றது கேளு. அப்பா முடியல.
என் குழந்தை உங்களை பாடா படுத்திட்டான் போல இருக்கே. இல்ல 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 அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இந்த குழந்தை ரொம்ப சமத்து குழந்தை. சொல்ல போனா சிங்கம் சாரோட மனசுல கூட இடம் பிடிச்சிட்டான். இல்லையா சிங்கம் சார்? ஆமா, இந்த மாதிரி ஒரு குழந்தைய நான் என் லைஃப்ல இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அவ்வளவு அருமையான குழந்தை. முடியல. அப்படின்னா சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போலான்னு இருக்கேன். நீங்க எல்லாருமா சேர்ந்து என் குழந்தைய கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கிறீங்களா? இந்த குழந்தைய பாத்துக்கிற வேலை எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆள முடுக்க சாமி. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சமோசாவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படிதான் இப்படி கடன் வாங்கி சாப்பிடுறியோ எனக்கு தெரியல. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையா பஞ்ச் டயலாக் பேசுறீங்க. பஞ்சு டைலாக் பேச பஞ்சு பஞ்சாக்கிடுவேன். உன் பாச வேணா கேட்டு பாடுறா. அவன் தான் திருடன் கொள்ளக்காரன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை விட சமைச்சா சாப்பிடுறதோட தப்பு இல்லடா. நான் கொள்ளை அடிக்கிறதால யாருக்கு என்ன பிரச்சனை? எது எப்படியோ நான் ஒரு வேலை செய்யறேன்ல. ஆனா நீங்க உட்கார்ந்த இடத்துலயே கொட்டிக்கிறீங்க. அதுவும் கடன் வாங்கி கொட்டிக்கிறீங்க. உடம்புக்கு உழைப்பு இல்ல, கையில காசும் இல்ல. இங்க பாருங்க, வெட்டி பசங்க 2 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க. அட, நல்ல நேரம் பார்த்து வந்தீங்க சிங்கம் சார். பாருங்க, அங்க காலி பசங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதோ நான் போய் பாக்குறேன். நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. இங்க பாரு மோட்டு, உனக்கு பிடிச்ச சமோசா மேல ஆணையா சொல்றேன் நிறுத்து. பணத்து மேல ஆணையா சொல்றேன் நிறுத்து. நிறுத்த சொன்னா என்ன போட்டு நொறுக்குறீங்களே. விடுங்க, சொல்றதை கேளுங்க. விடுங்கடா. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. சிங்கம் சார், நீங்க வந்து எப்ப இப்படி செதஞ்சு போயிருக்கீங்க? அடிச்சு தோச்சதுக்கு அப்புறம் எப்ப வந்தீங்க நான் கேக்குறேன். நீங்க மரியாதையா அந்த பக்கம் போங்க. நீங்க இனிமே ஒழுங்கு மரியாதையா நல்லா வேலை செஞ்சு பிழைக்கணும். மோட்டு பத்லு, நீங்களும் ஏதாவது வேலை செஞ்சு பிழைங்க. இனிமே இந்த அடிதடிலாம் வச்சுக்க கூடாது சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? நீங்க சொன்னீங்கன்னா சரியாதான் இருக்கும் சார். இனிமே நாங்க நேர்மையா உழைக்க போறோம். நானும் ஒழுங்கா உழைச்சு சம்பாதிக்க போறேன். வெரி குட், வெரி குட். இனிமே யாராவது உங்க மேல என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா நீங்க ஜெயில தான் இருப்பீங்க சொல்லிட்டேன். வாங்க வாங்க, அருமையான பழங்கள், உடம்புக்கு சத்தான பழங்கள் வாங்கி சாப்பிடுங்க. அவங்களோட பிசினஸ் கோடி கட்டி பறக்குது. அது எப்படியாவது கவுக்கணும். அதை செய்யறதுக்கு ஒரு உருப்படியான யோசனைய சொல்லுங்க சீக்கிரம். வாவ் பாஸ், வாவ். என்னமா பஞ்ச் டயலாக் பேசுறீங்க? பஞ்ச் டயலாக் தூக்கி போடு. அவங்க பிசினஸ் கெடுக்க ஒரு நல்ல யோசனைய சொல்லு சீக்கிரம். பாஸ், நாம அந்த கடையில உள்ள பொருள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டா என்ன? அப்படி இல்லனா அந்த பழங்கள் எல்லாத்தையும் நம்மளே சாப்பிட்டுறலாமே. என் செல்ல குட்டி, இங்க வா பாக்கலாம். குனி, ஆளுதான் வளர்ந்துருக்கே தவிர உனக்கு அறிவே வளரல. இப்ப நான் ஒரு நல்ல ஐடியா சொல்றேன், அத கேளு. 2-3 குரங்குகளை கொண்டு வந்து அந்த கடையில விட்டுடுங்க. மத்த எல்லாத்தையும் அதுங்க பாத்துக்கோ. புரிஞ்சுதா? புரிஞ்சுது பாஸ். உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல ஐடியா. ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஐடியாலாம் வர மாட்டேங்குது? மரியாதையா பழத்தை கொடு, பழத்தை வையி, சொன்னா கேளு. போய்க்கிறது. என்ன காப்பாத்துங்க. ஆஹா, இந்த குரங்கெல்லாம் எங்க இருந்து வந்தது? மரியாதையா ஓடி போயிடுங்க, இல்லனா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். பாருங்க, என்ன விட்டுருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் பனானா வாழைப்பழம் இல்ல. நீங்க வேணா கீழே போய் சாப்பிடுங்க. என்ன உருட்டி விட்டுருங்க. அம்மா, ஐயா, ஐயா, அம்மா, அம்மா. அவங்களோட வியாபாரத்தை மூடிட்டு அவங்க ஓடுற மாதிரி நாம பண்ணியாச்சு. இனிமே நாம நிம்மதியா இருக்கலாம். இப்ப நாம நம்மளோட பிசினஸ் பார்க்கலாம். ஓடி போயிரு.
மோட்டு அங்க பாத்தியா நம்ம வியாபாரத்தை கேட்டுட்டு அவன் வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டான் பாரு. ஏதாவது செய் மோட்டு. பயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. ஐடியா. வாங்க வாங்க, எல்லாருக்கும் ஃப்ரீயா சாக்லேட் தராங்களா? எல்லாரும் அவங்க உங்க குழந்தைங்கள கூட்டிட்டு வாங்க. வாங்க மக்களே வாங்க, வாய்க்கு சுவையான இனிப்பான சாக்லேட் வாங்க. என்ன பண்றீங்க? நில்லுங்க, மேல போங்க. ஏப்பா எல்லாரும் என்ன பண்றீங்க? சாக்லேட்டுக்கு காசு கொடுத்துட்டு சாப்பிடுங்க. காசு கொடுங்கப்பா. ஓ பாஸ், உங்க பஞ்ச் டயலாக் பிரமாதமா இருக்கு. இருக்கிற தொல்லை பத்தாதுன்னு நீங்க வேற. முதல்ல அவங்க கிட்ட இருந்து சாக்லேட்ட புடுங்குங்கடா. போங்க. பணம் பணம் ப்ளீஸ் பணம் கொடுங்க. ஊரு முழுக்க போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருக்கு, ஃப்ரீயா சாக்லேட் தரோம்னா நீ என்ன காசு கேக்குற? என்ன ஏமாத்த பாக்குறியா? எங்களை எல்லாம் என்ன இழுத்த வாயின்னு பாத்தியா? இவனை அடிங்க, அடிச்சு தும்சா பண்ணுங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. திடீர்னு எனக்கு என்னாச்சு? கைகாலெல்லாம் மரத்து போச்சு. எதுக்கு என்ன எல்லாரும் அடிச்சாங்க? பாஸ் பாஸ், அவங்க உங்களை அடிக்கிறதுக்கு காரணம் இதுதான். மோட்டு பத்லு. ஏதோ எங்களால முடிஞ்சது. பாக்ஸர் அண்ணாச்சி வாங்க, உங்க குழந்தைகளுக்கு இங்க பொம்மைகள்லாம் நிறைய இருக்கு. பாக்ஸர் சார் இந்த பக்கம் வாங்க. இங்க உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு. பஞ்சிங் பேக் இருக்கு, பவுச்சஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல நாங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறோம். எல்லா அண்ணாச்சி நீங்க என் கடைக்கு தான் வரணும். வாங்க. இல்ல என் கடைக்கு தான் வரணும். இந்த பக்கம் வாங்க. அந்த பக்கமும் வரல, இந்த பக்கமும் வரல. நீங்க எந்த பக்கம் போடணும்னு முடிவு பண்ணிக்கங்க. சிங்கம் சார், நீங்க சொன்னதை நாங்க செஞ்சுட்டோம். இங்க பாருங்க, பொம்மை கடை ஓபன் பண்ணிருக்கோம். சீக்கிரமா வாங்க, உங்க பசங்களுக்கு பொம்மைய வாங்கிட்டு போங்க. வாங்க. சிங்கம் சார் இந்த பக்கம் வாங்க. நான் இப்ப ரொம்ப நேர்மையா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜாம், நீ திருந்திட்டேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் முதல்ல என்னோட நண்பன் மோட்டுவோட கடைக்கு தான் போவேன். அதுக்கப்புறம் உன் கடைக்கு வரேன். சீக்கிரம் சீக்கிரம் ஏறுங்க. சீக்கிரமா போங்கடா, இன்னும் வேகமா போங்க. அப்புறம் வேகமா போ, அவங்கள விடக்கூடாது. Stop in the name of law. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். திருட்டு பசங்களா, நில்லுங்க. மோட்டு நில்லு. பாவிங்களா, மறுபடியுமா? காப்பாத்துங்க. இன்னும் வேகமா போங்க. அத கதவுல இங்க என்ன நடக்குது? நிறுத்துங்க. ஸ்டாப். ஐ சே ஸ்டாப். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபல. அதாவது இம்பாசிபிள். சீக்கிரம் சீக்கிரம். நிறுத்து. சிங்கம் சார், நாங்க உங்க பைக் எடுத்துட்டு போறோம். அப்புறமா கொண்டு வந்து தரோம். பாய் பாய். அவங்கள புடிங்க. அவங்க என்னோட பைக்கை திருடிட்டு போறாங்க. என்னது, போலீஸ் பைக்கே திருடிட்டாங்களா? ஆமா, அவங்களை விடக்கூடாது. இட்ஸ் இன் தி ஆர்டர் இன் தி நேம் ஆஃப் லா. சீக்கிரம் போ. சமோசா.
வெரி குட். அம்மா ஐயா சார் எங்களை எதுக்காக சார் உள்ள போடுறீங்க? அந்த ஜான் எங்க கடையில இந்த கல்லாப்பட்டி ஆட்டையை போட்டுட்டு ஓட்டிட்டான். கடைசியில எங்களை தூக்கி உள்ள வைக்கிறீங்களா சார்? ஜான் செஞ்சது எல்லாமே தப்பான விஷயம் தான். ஆனா நீங்களும் அவனோட சாக்லேட் கடையை மூட வச்சீங்கல்ல, அதுவும் ஒரு விதத்துல தப்பு தான். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். நீங்க அதுக்கு மேலேயும் திருந்தலனா உங்களை நான் இங்க இருந்து வெளியே விடவே மாட்டேன். சொன்னது புரிஞ்சுதா? வெளியே விடவே மாட்டேன். இந்த ஜென்மத்துல இவனுக்கு திருந்த மாட்டானுங்க.